ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரதீஸ் குக் புக். இன்றைக்கி நம்ம ரொம்ப சூப்பரான ஒரு மட்டன் குழம்பு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த மட்டன் குழம்பு பார்த்தீங்கன்னா பேச்சுலர்ஸ் கூட ட்ரை பண்ணலாங்க, பிகினர்ஸ் ட்ரை பண்ணலாங்க. அந்த அளவுக்கு ரொம்பவே சிம்பிளான மட்டன் குழம்பு ரெசிபி, அதே சமயம் ரொம்பவே டேஸ்டான ரெசிபியும் கூடங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த மட்டன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் ஆட் பண்ணிவிடுங்க. ஆயில் சூடான உடனே சோம்பு 1 டீஸ்பூன் அளவும், பட்டை ஒரு சின்ன சைஸ், ஏலக்காய் 2, கிராம்பு ஒரு 5லிருந்து 6 பல், இதெல்லாத்தையும் போட்டு நல்லா பொரிய விட்டுறலாம். மீடியம் சைஸில் இருக்க 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிடலாம். பெரிய வெங்காயம் ஆட் பண்ண வேணாம்னு நினைக்கிறவங்க சின்ன வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கலாம். குழம்புக்கு ரொம்பவே டேஸ்ட் கிடைக்குங்க. ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கி விடுங்க. வெங்காயம் வதங்கின உடனே 2 மீடியம் சைஸ் அளவுள்ள தக்காளியையும் நறுக்கி ஆட் பண்ணிடலாம். இப்போ தக்காளியும் நல்லா வதக்கி விடுங்க. தக்காளியும் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் 3 டேபிள் ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்னைக்கு 1/2 கிலோ அளவு மட்டன் எடுத்திருக்கேன். அதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் கரெக்டாக இருக்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ண உடனே அடி பிடிக்கும், அதனால கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட், வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய் தூளும் 2 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூளும் ஆட் பண்ணி வதக்கி விடலாம். மிளகாய்த்தூள் மல்லித்தூளுக்கு பதிலாக நீங்கள் மட்டன் மசாலா ஏதாவது இருந்தால் கூட நீங்கள் இந்த டைமில் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து எப்போவுமே மிளகாய்த்தூள் மல்லித்தூள் தான் குழம்புகளுக்கு சேர்ப்பாங்க. இப்போ மிளகாய்த்தூளும் மல்லித்தூளும் நம்ம வதக்கும் போது கறி ஆரம்பிக்கும். நம்ம பேர்ன் ஆகாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி தெளித்து வேக விடலாம். இப்போ மசாலாவோட ரா ஃப்ளேவர் போனதுக்கு அப்புறமா மட்டனை சேர்த்துடலாம். மட்டன் வந்து நான் கழுவும் போதே மஞ்சள் போட்டு கழுவிடுறதால நான் குழம்புல மஞ்சள் தூள் சேர்க்கல. எப்பவுமே நான்வெஜ் கழுவும் போது மஞ்சள் தூள் போட்டு கழுவும் போது அதில் இருக்க கவுச்சி தன்மை வந்து கொஞ்சம் கம்மியாகும். அதுக்காக தான் மஞ்சள் தூள் போட்டு கழுகுறது. இப்போ பாருங்க, மட்டன் சேர்த்து இந்த மாதிரி மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்த உடனே இதுலேயே இந்த குழம்புக்கு தேவையான உப்பையும் ஆட் பண்ணிடலாம். விசில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 6லிருந்து 7 விசிலில் மட்டன் வந்து நல்லாவே வெந்துடுங்க. ஆறு விசில் முடிஞ்சதுக்கு அப்புறமா நான் மட்டன் இறக்கிட்டேன். இப்போ ஒரு கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் ஆட் பண்ணிட்டு 1 டீஸ்பூன் அளவு சோம்பு ஆட் பண்ணி ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி இதில் ஆட் பண்ணிடுறேன். வெங்காயம் போட்டதுக்கு அப்புறமா பச்சை மிளகாய் ஒரு 2 வந்து இந்த மாதிரி 2ஆ நறுக்கி போட்டுக்கோங்க. கூடவே ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. மட்டன் குழம்புக்கு எப்போவுமே கருவேப்பிலை வந்து ஒரு சூப்பரான ஃப்ளேவர் கொடுக்குங்க. அதுக்கு தான் கருவேப்பிலை நிறையா சேர்க்கறது. இப்போ நம்ம வேக வச்சிருக்க அந்த மட்டன் குழம்பையும் இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி ஒரு 3 நிமிஷத்துலேயே நம்ம கொதி விட்டு இறக்கிடலாம். நான் வந்து மட்டன் குழம்பா வேணுங்கிறதால 3 கப் அளவு தண்ணி விட்டு இந்த மாதிரி தண்ணியாக வச்சுருக்கேங்க. உங்களுக்கு ஒருவேளை தண்ணியாக குழம்பு வேண்டாம், எனக்கு கிரேவியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தண்ணி எவ்வளோ ஊற்றணும்னா மட்டன் மூழ்கிற அளவு மட்டும் தண்ணி ஊற்றி ஒரு 6 விசில் விட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. அந்த தண்ணியை இந்த மாதிரி இதே மாதிரி தாளித்து கொட்டிட்டு நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு மட்டன் கிரேவி கூட ரெடி. இறக்கறதுக்கு முன்னாடி கரம் மசாலா தூளும் பெப்பர் தூளும் இந்த மாதிரி இடித்து வச்சதை வந்து மேலே தூவி இறக்கிட்டிங்கன்னா உண்மையாகவே ரொம்ப சூப்பரான டேஸ்டியான மட்டன் குழம்பு உங்கள் வீட்டில் ரெடி. இது வீடே கமக்கிற மாதிரி இந்த மட்டன் குழம்பு இருக்குங்க. நெக்ஸ்ட் டைம் நீங்கள் மட்டன் வாங்கும்போது இதே மாதிரி ஒரு மட்டன் குழம்பு ட்ரை பண்ணி பாருங்க. இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.